இன்றைக்கி என்ன லன்ச் பண்ணுன்னு பார்க்கலாமா? கீரை பொரியல் பிளான் பண்ணிட்டேன். அதுக்கு ஒரு அட்டகாசமான ஹீரோ இறக்கலாமா? அதுதான் உருண்டை குழம்பு. நிறையா தேங்காய் போட்டு கீரை பொரியலும் சாப்பாடும் ரெடி பண்ணிட்டேன். இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? எண்ணெய் விட்டுக்கோங்க, சோம்பு, கடுகு அது ரெண்டத்தையும் பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கோங்க. என்கிட்ட கருவேப்பிலையும் போடுங்க. கருவேப்பிலை, தக்காளி, அப்புறமா அதுக்கு தேவையான உப்பு போட்டு அதை மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. அப்புறமாட்டி ஊறின கடலைப்பருப்பில் வெறுமனே பூண்டு, காஞ்ச மிளகாய் இதையும் போட்டு இந்த மாதிரி நல்லா புளிப்பு கன்சிஸ்டன்சி, நிறையா தண்ணி ஊற்றிடாதீங்க. இந்த மாதிரி பிடிச்சா உருண்டையாக இருக்கணும். அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், மல்லித்தூள், அப்புறம் புளி கரைச்சல் அதை விட்டு கொதிக்க வச்சுக்கோங்க. அது கொதிக்கும் போது இந்த மாதிரி வெங்காயம் போட்டு உருண்டை பிடிக்கிற மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. இதுக்கு தேங்காய் பேஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள், இன்னும் சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி அதையும் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறேன். அப்படியே குழம்பு சிம்மில் வச்சுட்டு இந்த உருண்டை போட்டிங்கன்னா உடையாமல் வரும். ஃபர்ஸ்ட் தடவை ட்ரை பண்ணுறீங்கன்னா நீங்கள் இட்லி சட்டியில் வேக வச்சு கூட போட்டுக்கலாம். சாப்பாடு சுட சுட போட்டு நிறைய தேங்காய் போட்டு கீரை பொரியலும் உருண்டை குழம்பு சாப்பிட்டா அமிர்தமாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.